ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். இந்த வீடியோவில் இப்போ இருக்க பியூட்டியிலேருந்து பார்த்தோன்னே பற்றிக்கிற ஆன்ட்டி வரைக்கும் காட்டின பப்பாளியையும் தக்காளியையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ எது பெருசு அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். ஆஹா, கேப்பில் ஓடி வர்ற நம்ம மமிதா பைஜியோட 2 மாம்பழமும் என்ன மாதிரி குலுங்குது பாருங்கள். ஆஹா, ஷேப்புனா இதாயா ஷேப்பு, ஜூஸ் குடிக்க ஏற்ற மாதிரி இருக்கே அப்படின்னு கும்முன்னு பார்த்துட்டு இருக்கும்போது முன்னாடி பார்த்துட்டீங்க, பின்னாடியும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கும்முன்னு நடந்து போகுது செல்லக்குட்டி. ஆஹா, தர்பூசணி 2 தரமாக ஆடிக்கிட்டு இருக்கே. இந்த தர்பூசணி ஜூஸ் குடிக்க யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோம்? கௌரி கிஷனுக்கு முன்னாடி ஆப்பிள் 2 அளவாக இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஆனால் பின்னாடி பாருங்கள், சும்மா பூசணிக்காய் மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கௌரியை பார்த்துட்டு இப்படி பேசுகிறீங்களே, என்னையெல்லாம் பார்த்தா கடப்பாறையை பிடிச்சி என்ன ஆட்டுவீங்களோ அப்படின்னு சொல்லி கும்முன்னு போஸ் கொடுத்துட்டு நம்ம ஹனி ரோஸ் சொல்லலாம். ஹனி ரோஸ் பேர்லேயே ஹனி வச்சுருக்கு. இந்த ஹனியை டேஸ்ட் பண்ண யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோ? எப்பா என்ன ஒரு குழுக்கள் அப்படி இருக்குடா சும்மா பார்க்குறக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம செல்லம் நடந்து போகிறத. ஆன்ட்டிக்கு ஒரு ரசிகர் கூட்டம் வெறியாக இருக்கிறதுக்கு காரணமே இதான். என்ன ஸ்ட்ரக்சரா எப்பா அப்படியே சோபனா ஆன்ட்டியை பாருங்கள், சும்மா கும்முன்னு இருக்குது, பின்னாடி அடுப்பு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் முன்னாடி மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செல்லம் டான்ஸ் ஆடும்போது அப்படியே டிரான்ஸ்பரன்சி அடிக்கல எட்டி பார்க்குற அந்த உளுந்த விட தொப்புளும் அப்படியே இடுப்பு சும்மா அடுப்பு மாதிரி இருக்கே அப்படின்னு பச்சை கண்ணு வாங்க பார்த்துருக்காங்க. இப்போ வரைக்கும் சும்மா ஆன்ட்டியை ஒரு செம்ம ஆன்ட்டியை பார்த்தாச்சுன்னா இப்போ இருக்க லேட்டஸ்ட் பியூட்டியை பார்க்கணும். ஆஹா, செல்லத்துக்கு முன்னாடி பெருசு அப்படின்னு தெரியும், பின்னாடி பாருங்கள் அப்படியே அந்த வெண்பூசணி என்ன ஒரு ஆட்டம் ஆடுதுரா ஐயாப்பா அப்படின்ற மாதிரி ஜான்வி கபூர் செல்லக்குட்டி சும்மா சூப்பராக காட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு நமக்காகவே. பம்பாய் படத்தில் ஒரு சாங்கில் மனிஷா கொய்ராலா ஓடி வரும்போது மாம்பழம் குழுங்குறத பார்த்தே மணிக்கணக்காக நாங்கள் தம்பியை பிடிச்சி தாறுமாற அடித்தோம். இப்போ என்னென்னா இவ்வளோ பெரிய தலகாணியை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கியே செல்லம் அப்படின்னு சொல்லி மனிஷா கொய்ராலாவை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறோம். ரசிஜா விஜயன் செல்லம் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு கும்முன்னு வந்துருந்துச்சு. பச்சை கலரில் வந்திருக்கேன், இந்த பச்சை கிளியை முன்னாடி பார்க்குறதா பின்னாடி பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் டவுட் வரும்போது முன்னாடி இருக்க மாம்பழமும் சூப்பர், பின்னாடி இருக்க தாராளமான தர்பூசணியும் சூப்பர். மின்சார கனவு படத்தை 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது என்ன ஒரு ஷாக் அடிச்சிச்சோ அதே கரண்ட்டு இன்னமும் பாயுது செல்லத்தை பார்க்கும்போது. ஆமாங்க, கையை தூக்கும்போது அந்த அக்கில் பார்க்குறதா இல்லை அந்த அக்கில் வாசத்தை மோந்து பார்க்குறதா அப்படின்ற டவுட்டே வந்துடும் நமக்கு. 50 வயசு ஆன்ட்டிக்கு இருக்க எல்லா அழகும் அப்படியே எனக்கு இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி முன்னாடியும் பின்னாடி ஆட்டி காட்டுது நம்ம செல்லக்குட்டி மாளவிகா. நீங்களே பாருங்கள். படத்தில் நடிக்கும்போது கூட கம்மியாக கிளாமர் காட்டுறாங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரும்போது தான் ஏன் கும்முன்னு காட்டுறாங்க. ஆஹா, சுற்றுற வளையத்தை பார்க்குறதா இல்லை சூப்பராக தெரியுறா அந்த மாம்பழத்தை பார்க்குறதா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது செல்லம் டக்குன்னு குனிஞ்சு அந்த வளையத்தை வாங்கும்போது செம்ம தரிசனங்க, சும்மா குலுங்குது மாம்பழம் 2. உடம்பை ஃபிட்டாக வைக்கலாம், அதுக்காக இம்புட்டு ஃபிட்டாவா என்னடா ஒன்றையுமே காணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செல்லம் பயங்கர ஒல்லியாயிருச்சு. இருந்தாலும் பின்னாடி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, சும்மா குஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சமந்தா செல்லத்தை. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ஒன்றும் இல்லையா, மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்களடா. ஒரு காலத்தில் என்னை பார்த்து ஏன் இந்த சீனை பார்த்து எத்தனை தடவை உன் தம்பியை போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்ப பாத்ரூமுக்குள்ளே. மனசாட்சியோட பேசுங்க, சும்மா இந்த மாம்பழம் பத்தாதா உனக்கு அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி சும்மா செம்ம கோவத்தில் இருக்குது நம்ம எல்லோரும் மேலேயுமே. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னது கோவப்படாத செம்மக்குட்டி. ஒன்றும் இல்லாத உருவாக்குறதுக்குன்னே பல பசங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள தேடி போனால் நமக்கும் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சமந்தாவை சமாதானப்படுத்துது நம்ம தமன்னா செல்லக்குட்டி. ஆமாங்க, தமன்னாவுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் கும்முன்னு இருக்குது, நீங்களே பாருங்கள். அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம கரீனா கபூர் செல்லக்குட்டி. இந்த மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணாத ஹீரோவே இருக்க மாட்டாங்க பாலிவுட்டில். அவ்வளோ ஜூஸை உறிஞ்சி குடிச்சிட்டாங்க, அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி எனக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜம்ப் ஆகிக்கிட்டு இருக்கு செல்லம். சரியாக பார்க்கலன்னா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, என்னோட தர்பூசணியை சும்மா எவ்வளோ சாஃப்டாக அப்படியே ஃப்ளஷியாக ஜூஸியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். படுத்து தூங்கினா 10 நாள் தூங்கலாம், அந்தளவுக்கு மெத்த மாதிரி இருக்கும் எனக்கு. அந்த கன்னத்தை பாரியா சும்மா பிச்சு தின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே செல்லம் சும்மா பிளாக் கலர் சேரீயில் கும்முன்னு தன்னோட டிரான்ஸ்பரண்ட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு அந்த தொப்புளை காட்டி நமக்கு மூடையை தீட்டிகிட்டு இருக்கு நல்லாவே. எப்போவும் ஆப்பிளை காட்டி மிரட்டுற நித்தி அகர்வால் செல்லக்குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக சேவ் பண்ண அக்கில் காட்டி நம்ம ரசிகர்களை மிரட்டுது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது அனுஷியா ஆன்ட்டி. ஆஹா, இது செம்ம பியூட்டியில் தொடைய பார்க்குறதா இல்லை தூக்கலாக தெரியுற அந்த மேங்கோவை பார்க்குறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஹார்ட்டை கொடுக்குது நம்ம செல்லக்குட்டி. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம அனிகா. முயல் துள்ளி குதிச்சதை பார்த்துருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி துள்ளி குதிச்சதை மட்டும் பார்க்காம பின்னாடி சும்மா ஜம்ப் ஆகுற அந்த தர்பூசணியையும் பாருங்கள் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி. ஆஹா, விளைஞ்ச பருத்தி காடு மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. எங்கெங்கே விளைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்ற அளவுக்கு செல்லம் சும்மா கும்முன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. தலைக்கு குலுக்கி இந்த தர்பூசணியை ஆட்டிக்கிட்டே நடக்கிற இந்த நடிகை யார் அப்படின்னு பின்னாடி பார்த்தா நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் பல தர்பூசணியை பார்த்தீங்க, இந்த தர்பூசணிக்கு சொந்தக்காரி யார்? பூஜா கிட்டேவுக்கு சும்மா ஷூட்டிங் நடுவில் ஒருத்தர் பிடிச்சி கால் அமைக்கி விட்றாப்புல. சம்பளம் கம்மியாக வரும், சின்ன வீடு, சின்ன காரு, ஆனால் சந்தோஷம் பெருசாக இருக்கும்பா.
I will be very happy. இப்போ இருக்க பாலிவுட் நடிகையிலே சும்மா குதிரை மாதிரி கும்முன்னு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் ஜம்முன்னு பதில் வரும் மிருனால் தாகூர்னு. ஆமாங்க, நீங்களே பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.